அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி காட்டும் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வந்து தரப்போகுது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றத்தெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்கள் இருந்து விடுபட நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் தள்ளி போடணும், என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனத்தில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களில் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் விரய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விரயங்கள் உண்டாகும். மேலும் 10ல் குரு பகவான் இருப்பதால் பதவி மாற்றமும் இடமாற்றமும் கண்டிப்பாக இந்த 15 நாட்களில் வரக்கூடும். இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. கண்டக சனியின் ஆதிக்கும் வலிமை இழப்பதால் கொண்டாட்டம் அதிகரிக்கும். மேலும் கொடுக்கல் வாங்குதலில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. மேலும் உங்களுடைய கூட்டாளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டுமானால் கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்வது நல்லதுங்க. மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்க போகுது. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கௌரவிக்கப்படும் விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். கட்டிட பணி தொடரும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலுமே அதில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இடம் வாங்கும் யோகமும் இருக்கு. தொல்லை கொடுத்து வந்த தொழிலாளர்கள் இப்பொழுதும் மனம் மாறுவார்கள். மேலும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்க பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க. அதே போல் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெற்றிருக்காரு. மேலும் உங்கள் ராசிக்கு 12க்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நல்ல விதமான நற்பலன்கள் தான் கொடுக்க போகிறாரு. மேலும் இதனால் உங்களுக்கு விரயங்கள் அனைத்துமே குறையும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் விரும்பிய இடத்துல அமையக்கூடும். சகோதரர்களால் ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். மேலும் வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளில் தாமதங்கள் ஏற்படக்கூடும். மேலும் உங்களுக்கோ அல்லது உங்களோட இருப்பவர்களுக்கோ ஆரோக்கியம் சீராக ஒரு தொகையை செலவிட சூழ்நிலை உருவாகும். மேலும் ஆடி 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வராரு. இதனால் உங்களுடைய தொழிலில் முயற்சியில் வெற்றி மட்டுமே கிடைக்கும். உங்கள் ராசியை பொறுத்தவரையில் சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் தான் சுக்கிர பகவான். எனவே புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி அளிக்கும். மேலும் தொழிலை விரிவு செய்வதற்காக கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமை பழிச்சிடும். உயர் அதிகாரிகளின் நம்பிக்கை பாத்திரமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. மேலும் உங்களுடைய தொழில்துறையில் இருப்பவங்களுக்கு பணியாளர்கள் பக்கபலமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. மேலும் கிளை தொழில்கள் தொடங்கும் யோகமும் இருக்கும். பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்குவதால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி மட்டுமே கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதிலிருந்து குறுக்கீடுகள் அகலும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சக பணியாளர்களால் நன்மைகள் கிடைக்க போகுது. மேலும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்ற பாதை வழிகாட்டும். மேலும் மாணவன் மற்றும் மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களின் ஆதரவு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். மேலும் பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிக அளவில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் தனவரவு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 2, 3, 14, 15. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணங்கள் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது லாபகரமான காலகட்டமாகவே அமைய போகுது.
12வது வீட்டில் 3 கிரகங்கள் கூடியிருக்கு. இதனால் திடீர் விரைய செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகளில் பார்த்து கவனமாக இருங்க. எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் யார் மீதும் கோபப்படாதீங்க. மேலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். மேலும் பங்கு சந்தை முதலீடுகளை பல மடங்கு லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த புதிய தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்களை மறக்காமல் முயற்சி செய்யுங்க. நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. மேலும் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றிகரமான செய்திகள் கிடைக்கும். உடல் நலத்தில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் எல்லாமே இருக்காது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் நிறைந்ததாகவே இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்களோடு சேர்ந்து ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலவையான பலன்களை தரக்கூடிய 15 நாட்களாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியின் செல்வாக்கு தம்பதியினர் இடையே உறவு பிரச்சனைகள் மற்றும் விரிசல்களை உருவாக்கக்கூடும். புதிய உறவில் ஈடுபட இது ஒரு சிறந்த காலம் அல்ல. மேலும் குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சச்சரவுகள் ஏற்படக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர்களால் தம்பதி வாழ்க்கையில் சலசலப்பு ஏற்படும். காதலில் உள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டமானது சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டுங்க. அதே போல் நல்ல தம்பதியர் வாழ்க்கையில் சுகம் மற்றும் சில சிறிய தவறான புரிதல்களும் மகிழ்ச்சி மிதமாக இருக்கக்கூடும். மேலும் இந்த 15 நாட்களில் சமூக நிகழ்ச்சிகள் மற்றும் மாத சடங்குகள் கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரர்களை குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரையில் பிணக்குகளை தீர்ப்பதில் கூடுதல் முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக எடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 15 நாட்களானது அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்த வரையில் இந்த 15 நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியை விட குறைவாகவே இருக்கக்கூடும். நிதி வரவுகளில் அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்க வாய்ப்பே கிடையாது. கடன்களும் படிப்படியாக அதிகரித்து சுமையை மாற்றும். உடல்நலம் மற்றும் மருத்துவமனைக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். ரியல் எஸ்டேட் விஷயங்களில் நிதி ஆதாயம் மற்றும் பங்கு சந்தையில் வர்த்தக லாபங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் முறையான நடவடிக்கைகள் மற்றும் முன் திட்டமிடல் மூலமாக செலவினங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டுங்க. அதே போல் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நல செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் செயல்பாடுகள் மற்றும் சமூக நிகழ்வுகளுக்கு செலவு செய்வீங்க. மேலும் உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில சாதகமான மாற்றங்களை உங்கள் உத்தியோகத்தில் உங்களால் பார்க்க முடியும். வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம். பணியிடத்தில் சர்ச்சைகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகபூர்வ விஷயங்களில் பெண் ஊழியர்கள் சாதகமற்றவர்களாக இருக்கும். அதே போல் தொழிலை பொறுத்தவரையில் இந்த 15 நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். வியாபாரத்தில் போராட்டங்கள் இருந்தாலுமே கூட்டாளிகள் மற்றும் பங்குதாரர்களுடனான உறவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க விதிமுறைகள் சாதகமாக முடியும். மொத்தத்தில் பணவரவு மற்றும் வருவாய் நன்றாகவே இருக்கும். சில தவறான புரிதல்களால் கூட்டாளிகள் மாறுவார்கள். ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் முன்னெச்சரிக்கை ரொம்ப தேவைங்க. வணிக பரிவர்த்தனைகள் மிகுந்த கவனத்தோடு செய்ய வேண்டும். வணிகத்தில் உள்ளார்ந்த வரம்புகள் இருந்த போதிலுமே சந்தையில் போட்டியாளர்களை விட நீங்கள் மேலாதிக்கம் செலுத்துவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் பரபரப்பான தன்மை காரணமாக கவலை மற்றும் தூக்கத்தில் தொந்தரவுகள் அதிகரிப்பதை காண முடியும். இதுவும் மன அமைதியின்மையை வழிவகுக்கும். அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூடும். நினைவாற்றல் குறைபாடு அல்லது போதிய நினைவாற்றல் இல்லாமல் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும் வகையில் இருக்கும். தேர்வுகளை பொறுத்த வரையில் மாணவர்கள் கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும். தடைகள் சிம்மராசி மாணவர்களுக்கு முதிர்ச்சி அடைந்த நபராக மாற்றும். மேலும் கல்வி கண்ணோட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் குருக்கள் மற்றும் வழிகாட்டுகளிடமிருந்து ஆதாயங்கள் மற்றும் மதிப்புமிக்க பெறுதல்களையும் உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.